بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد எமது இந்த வளமையான ஹதீஸ் வகுப்பிலே அல் அர்பஊன் அந்நவவிய்யா என்ற ஹதீஸ் கிதாபை அடிப்படையாக வைத்து நம்ம இந்த வகுப்பை நடத்தி கொண்டு வரோம். இதில் நாங்கள் கடைசி வாரம் போன வாரம் பார்த்த ஹதீஸ் ஞாபகம் இருக்கிறதா இருக்காது. அந்த ஹதீஸ் முடியலை, அதில் பகுதியை தான் அடுத்த பகுதியை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். எந்த ஹதீஸை பார்த்தோம்? எனக்கு 15 நிமிஷம் தான் டைம் தந்திருக்கார் ஷேக். ஞாபகம் இருக்கா? மனிதனின் கருவில் அவனுடைய வளர்ச்சியை பற்றி, அடுத்தது கதரை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அந்த ஹதீஸ் ஒரு தரம் ஞாபகப்படுத்தி கொள்கிறேன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஹதத்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஸாதிகுல் மஸ்தூக் இன்ன அஹதக்கும் யுஜ்மஉ ஹல்குஹு ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமன் நுத்ஃபத்தன். உங்கள் ஒவ்வொருவருடைய படைப்பும் தனது தாயின் கருவறையில் 40 நாட்கள் இந்திரியமாக இருக்கின்றது. சும்ம யகூனு அலக்கத்தன் மிஸ்ல தாலிக். அதே போன்று 40 நாட்கள் அலக்காவாக இருக்கின்றது. சும்ம யகூனு முதுகத்தன் மிஸ்ல தாலிக். அதே போன்று 40 நாட்கள் முதுகாவாக, சதை கட்டியாக, அலக்காண்டா என்னது அட்டை வடிவம், அதை நான் திரும்ப வழங்கப்படுத்துகிறேன். முதுகாவாக, சதைப்பிண்டமாக இருக்கின்றது. தும்ம யுர்சலு இலைஹில் மலக்கு வயுன்ஃபஹு பிஹி ரூஹ். பின்னொரு மலக் அதன்பால் அனுப்பப்படுகிறார். அவர் அதற்கு ரூஹை ஊதுகிறார். வயுமரு பி அர்பஇ கலிமாத்தின் பிகத்பி ரிஸ்கிஹி வ அஜலிஹி வ அமலிஹி வ ஷகியுன் அவ் சயீத். பின்னர் 4 விடயங்களை கொண்டு அதற்கு எழுதுமாறு அந்த மலக் ஏவப்படுகிறார். ஒன்று அவருடைய ரிஸ்க், வாழ்வாதாரம். அடுத்தது அவருடைய அஜல், அவருடைய வாழ்க்கை காலம். வ அமலிஹி, அவரது செயல்பாடுகள், இந்த உலகத்திலே வாழ்கிற காலம் அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள். அடுத்தது ஷக்கி அவு சயீத், அவர் நல்லவரா கெட்டவரா என்ற அந்த 4 விடயங்களும் அந்த அந்த முலுகா, அந்த ரூஹ் ஊதப்பட்டதுக்கு பிறகு அந்த படைப்புக்கு எழுதப்படுகின்றது. ஃபவல்லாஹி அல்லதி லா இலாஹ கைருஹு, அல்லாஹ் மீது, வணக்கத்துக்கு உரிய அந்த அல்லாஹுவின் மீது சத்தியமாக, இன்ன அஹதக்கும் லயஅமலு பி அமலி அஹ்லில் ஜன்ன ஹத்தா மா யகூனு பைனஹு வ பைனஹா இல்லா திரா. உங்களில் ஒருவர் சுவர்க்கவாதிகளுக்குரிய செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார். எதுவரைக்கும் என்றால், அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் ஒரு முழம், இதனால ஒரு முழம் என்ற தெரிந்தானே, ஒரு முழம் அளவு இருக்கிற வரைக்கும் சுவர்க்கவாதிகளுடைய செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பார். ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப் ஃபயஅமல் பி அமலி அஹ்லின் நார் ஃபயதுகுலஹா. அந்த நேரத்தில் அவருடைய ஏடு அவரை முந்திவிடும். பின்னர் அவர் நரகவாதிகளுடைய செயலில் ஈடுபட்டு நரகத்தில் நுழைந்து விடுவார். அதே போன்று இன்ன அஹதக்கும் லயஅமல் பி அமலி அஹ்லின் நார் ஹத்தா மா யகூனு பைனஹு வ பைனஹா இல்லா திரா. அதே போன்று ஒருவர் நரகவாதிகளுடைய செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார். நரகத்துக்கும் அவருக்கும் இடையில் ஒரு முழம் அளவு இருக்கும் வரை. ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப் ஃபயஅமல் பி அமலி அஹ்லில் ஜன்ன ஃபயதுகுலஹா. அதே போன்று அவருடைய ஏடு முந்திவிடும். அவர் சுவர்க்கவாதிகளுடைய அமலில் ஈடுபட்டு சுவர்க்கம் நுழைவார் என்று இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் நாங்கள் முதல் பகுதியெல்லாம் பார்த்துட்டோம். இதில் அலக்காங்கிற விஷயத்தை மட்டும் திரும்ப ஒரு தரம் ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், அலக்கான்னு சொன்னால் அல்லக்காண்டா கொழுவுற தொங்க விடுற, அலக்காண்டா தொங்கி கொண்டிருக்கிறது. இந்த அட்டைப்பூச்சின்னு சொல்லுவோம் தானே, அட்டைப்பூச்சின்னு தெரியும் தானே, அதுக்கும் அலக்கான்னு சொல்லுவோம். உண்மையாக சுப்ஹானல்லாஹ், அந்த இது அல்லாஹ்வுடைய வஹீதான்ங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியான ஒரு, இந்த எல்லா செய்தியுமே
அத்தாட்சியான செய்தான். இதை யோசிக்கிற நேரம் இப்போ அந்த நேரத்தில் இந்த கரு நுத்துபாவாக இருந்த கரு அலக்காவாக மாறுதுன்ற அட்டை வடிவத்துக்கு தான் அது மாறுது. மாறி அந்த இப்போ நாங்கள் காணக்கூடிய அட்டை என்னத்தை அதுக்குரிய மீன் சாப்பாடு என்ன? ரத்தம் இல்லையா? இந்த அட்டைக்குரிய மீன் சாப்பாடு ரத்தம். அது வந்து ஒரு ஆள் தொத்திட்டா அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு தான் அது. அதே போல் இந்த அமைப்பும் இந்த அலக்காவும் வந்து தாயின் கருவறை சுவரில் ஒத்தி கொண்டிருக்கும். இருந்துட்டு அதுலேருந்து ரத்தத்தை தான் குடிக்கும்போது அந்த ரத்தம் தான் அதுக்குரிய சாப்பாடு. இதை அந்த நேரத்தில் 1400 வருஷத்துக்கு முதல்ல யார் சொன்னாங்க? யாருக்கு தெரியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்கிறாங்கண்டா இப்போ மைக்ரோஸ்கோப் அந்த டெஸ்ட்டு அந்த இதெல்லாம் பண்ணி இப்போ பார்க்குறோம். அப்போ அந்த நேரத்தில் இதை சொன்னாங்கிறது பெரிய ஒரு அத்தாட்சி. சுப்ஹானல்லாஹ். அடுத்தது நாங்கள் இதில் அந்த எழுதப்படுற விஷயம் 4ல் 3 பார்த்தோம் கடைசி வகுப்பில். 4வது என்ன சொன்னோம்? சகி அவு சயீத், ஹைர் அஷர், அதான் 4வது கட்டம். இப்போ இதில் நோட்ஸ் வருது கொஞ்சம். அதாவது ஷகி அவு சயீதண்டா அவங்களுடைய நிலைமை என்ன? சயீதண்டா மின் அஹ்லில் ஜன்னா, அவர் வந்து சுவர்க்கவாதியாக இருப்பார் சயீதுங்கிறவர். ஷகி என்றா மின் அஹ்லின் நார். இது வந்து இப்போ ஒரு ஆளுக்கு ஷகி சயீதண்டா அல்லாஹ் எழுதிட்டான்னு சொன்னால் அப்போ இவர பங்கு என்ன? அதில் ஒரு ஆளுக்கு அல்லாவே எழுதிட்டான் இவர் நரகவாதியா சொர்க்கவாதியான்னு ஏற்கனவே எழுதப்பட்டாச்சுண்டா இப்போ எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் தான் இது. அப்போ அவரோட பங்கு என்ன? இதில் என்ன பங்கு? இது அல்லாஹ்வுடைய இல்மில் உள்ள விஷயம். ஏனெண்டா அல்லாஹ்வுக்கு முன்கூட்டியே தெரியும் இவர் இந்த மனிதன் இவ்வாறு தான் இருப்பாருங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹதீதில் என்ன சொல்கிறான்டா, மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ராஹா. அதாவது இந்த உலகத்தில் அதே நேரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அது முன்கூட்டியே எழுதப்பட்டவையாகவே இருக்கின்றது. அப்போ நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விடயங்களும் ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு. அது ஒரு சொர்க்கவாதியா நரகவாதியாங்கிற விஷயமும் எழுதப்பட்டாச்சு. இதை சூரத்துல் ஹூதில் எப்படி சொல்கிறாங்க அல்லாஹ் தஆலா, யௌம யஅதி லா தக்கல்லமு நஃப்ஸுன் இல்லா பிஇذனிஹி. அந்த நாள் வரும், அந்த நாளிலே எந்த ஒரு ஆத்மாவும் இறைவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒன்றையும் பேச முடியாது. ஃபமின்ஹும் ஷகியுன் வ சயீத். அந்த ஆத்மாக்களிலே ஷகி அதாவது நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள், நல்லவர்களும் இருப்பார்கள். சயீத் நல்லவர்களும் இருப்பார்கள். ஃபஅம்மல்லதீன ஷகு ஃபஃபின்னார். கெட்டவர்களை பொறுத்தவரையில் இங்கே இருப்பாங்க, நரகத்திலே இருப்பார்கள். லஹும் ஃபீஹா ஜஃபீருன் வ ஷஹீக். அவர்கள் ஜஃபீரண்டா பெருமூச்சு விட்டு கொண்டு, ஷஹீக்கண்டா அலறலுடனும் பெருமூச்சுடனும் அவர்கள் இருப்பார்கள். ஹாலிதீன ஃபீஹா மாதாமத்தி சமாவாத்து வல்லரம். அதே நேரம் எப்படி இருப்பாங்கன்னா நிரந்தரமாகவே இந்த வானம் பூமி உள்ளவரை நிரந்தரமாகவே அங்கே இருப்பார்கள். இல்லா மாஷா ரப்புக், இறைவன் நாடியவர்களை தவிர. இன்ன ரப்பக ஃபஆலுல் லிமா யுரீத், நிச்சயமாக உமது இரட்சகன் தான் நாடியதை துல்லியமாக மிகச் சிறப்பாக செய்யக்கூடியவர். அதே நேரம் அம்மல்லதீன சுஈது, நல்லவர்களை பொறுத்தவரையில் ஃபஃபில் ஜன்னா, அவர்கள் சுவர்க்கத்திலே இருப்பார்கள். ஹாலிதீன ஃபீஹா மாதாமத்தி சமாவாத்து வல்லரும், அவர்களும் சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். இல்லா மாஷா ரப்புக், இறைவன் நாடியவர்களை தவிர. அத்தா அன் கைர மஜ்தூத், இது இறைவன் அவர்களுக்கு கூடிய துண்டிக்கப்படாத ஒரு கொடையாகும். இதுதானே? அப்போ நல்லவர்கள் சுவர்க்கத்திலும் கெட்டவர்கள் நரகத்திலும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். இப்போ இதில் இன்னொரு டவுட் வரும் எங்களுக்கு. ஹாலிதீன ஃபீஹா மாதாமத்தி சமாவாத்து வல்லரும், அதாவது இந்த வானம் பூமி இருக்கிற வரையும் நிரந்தரமாக இருப்பார்கள். மறுமையை பொறுத்தவரையில் வானம் பூமி எல்லாமே இல்லாமல் ஆக்கப்பட்டுரும் இல்லையா? அப்போ ஏன் அல்லாஹ் தஆலா இந்த வானம் பூமி இருக்கிற வரைக்கும்னு சொல்கிறான்? இதுக்கு இமாம்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னென்னா, இப்போ பொதுவாக
அந்த நடைமுறையில் வந்து ஒரு விஷயம் நிரந்தரமான ஒரு விஷயமா இருந்தால் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வானம் பூமி உள்ளவரை ஒரு விஷயத்தை நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று விளங்கப்படுத்துறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வானம் பூமி உள்ளவரை என்று நடைமுறையில் பாவிப்பாங்க. அதே பாதனை தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறாங்க. சரி, அப்போ நாங்கள் சயீத் ஷகீ எல்லாமே எழுதப்பட்டுட்டா அப்போ மனுஷனுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு இல்லையா? இப்போ நாங்களாக ஒன்று செய்கிற ஒரு சுதந்திரம் இல்லாமல் இருக்குது மனுஷனுக்கு. அல்லாஹ் கூட தண்டிக்கிறோம் இல்லையா? இப்போ நாங்கள் ஒரு விடயத்தை செய்ய நாடினா நாங்கள் விரும்புகிறோம், அதை நாங்கள் செய்கிறோம், அதை தீர்மானிக்கிறோம், எல்லா உரிமையும் எங்களுக்கு எல்லா தெரிவும் இருக்குதானே. இப்போ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த தெரிவு இருக்குதா இல்லையா? இப்போ அல்லாஹ் ஏற்கனவே சொல்கிறான் எல்லாமே எழுதப்பட்டாங்க, எங்களுக்கு அந்த தெரிவு இருக்கிறது எங்களுக்கு தெளிவாக வழங்குது. அப்போ நாங்கள் இதை எப்படி வழங்கிக்கொள்கிறோம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் பஜ்ருக்கு தொழுகிறதுக்கு பள்ளிக்கு போகிறார். இப்போ அவர் தான் அதை விரும்பணும் பள்ளிக்கு போகிறத. அதே நேரம் அவர் தான் எழும்பி அதுக்குரிய முயற்சியை செஞ்சு போயிட்டு தொழணும். இது எல்லாமே யாருடைய தெரிவு? அந்த மனிதனுடைய தெரிவு இல்லையா? இப்போ அல்லாஹ் இதில் என்ன, அல்லாஹ்வுடைய கதிர் என்ன? இப்போ இவருக்கு இந்த ஆரோக்கியத்தை கொடுத்து, இந்த சக்தியை கொடுத்து, இந்த ஆற்றலை கொடுத்து, இந்த பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொடுத்து, போகிறதுக்குரிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது எல்லாமே என்ன? அல்லாஹ்வுடைய கதிர் ஏற்பாடு. ஏனண்டா சூரத்துல் கஹ்ஃபில் என்ன சொல்கிறான் அல்லாஹ், ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். யார் விரும்புகிறாரோ அவர் நிராகரிக்கிறார். ஃபமன் ஷாஅ யார் விரும்புகிறாரோ அவர் ஈமான் கொள்கிறார். ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். யார் விரும்புகிறாரோ அவர் நிராகரிக்கிறார். அப்போ இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, மனிதனுக்கு அவருக்குரிய சேர்வு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. விரும்புகிறவர் நிராகரிப்பார், விரும்புகிறவர் நல்லபடியாக நடந்து கொள்வார், விரும்புகிறவர் கெட்ட விடயங்களையும் ஈடுபடுவாருங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏண்டா இதில் ஒரு அடியான் தான் விரும்புகிறதை செஞ்சாலும் அந்த அமலும் அந்த செயலும் என்ன வரைக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் இருக்கும். இது அல்லாஹ்வுடைய இல்முல உள்ள விஷயம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இதை சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லாமடா, இப்போ ஏற்கனவே சொன்ன ஒரு ஆசிரியர் தன்னை மாணவர்களை பற்றி தெரியும். ஒரு மாணவன் இவன் இந்த பரீட்சையில் அல்லது இந்த வகுப்பில் ஃபெயில் ஆகுவான்ங்கிறது அவருக்கு முன்கூட்டியே தெரியும். ஏன்? அவன் படிப்பு, அவன் அறிவு நிலைமையில இவர் விளங்கினதால சொல்கிறாரு. இப்போ இவருக்கு இந்த அறிவு இருக்கிறதால அவன் அந்த பரீட்சையை சரியாக எழுதாததுக்கு இவராக பொறுப்பு. இவருக்கு அந்த எல்மு இருக்குது, அந்த மாணவனை பற்றிய அறிவு இருக்குது, அவரை பற்றி தெரிஞ்சதால. ஆனால் அவன் ஃபெயில் ஆகினதுக்கு ஆசிரியர் காரணம் இல்லை இல்லையா? அதே போல தான், அதே போல இல்லை, அதை விட பன்மடங்கு இறைவனுடைய அறிவு மிக நுட்பமானது. எல்லாத்தையும் ஆடி முழுதையும் சூழ்ந்து கொண்டது. அல்லாஹ் தஆலாவுக்கு என்ன நடக்கும், ஒரு மனிதன் ஈமான் கொள்வானா, நல்ல முறையில் நடந்துவானா அல்லது கெட்ட முறையில் நடப்பானாங்கிறது அவனுக்கு எல்லாமே முன்கூட்டியே தெரிஞ்ச விஷயம் இறைவனை பொறுத்தவரையில். இதை பற்றி அல்லாஹ் தஆலா தலாக்கில் என்ன சொல்கிறான்டா, அன்னல்லாஹ கத அஹாத பிக்குல்லி ஷைஇன் இல்மா. அல்லாஹ் தஆலா அனைத்து விடயங்களையும் தனது அறிவால் சூழ்ந்தவனாக இருக்கின்றான். மேலும் என்ன சொல்கிறான்டா, இன்னல்லாஹ பிக்குல்லி ஷைஇன் அலீம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அனைத்து விடயங்களையும் அறிந்தவனாகவே இருக்கின்றான். இதை நாங்கள் தெளிவாக விளைவிக்கணும். மனிதனுக்கு அல்லாஹ் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதே நேரம் அவன் ஷக்கியா அல்லது சயீதா என்று எழுதப்பட்டன்னு சொன்னால் அது அவனுடைய இல்முல உள்ளது. அதுக்காக ஒருவர் சொல்லக்கூடாது, என்ன அல்லாஹ் நாடினத்தால் தான் நான் இதை செஞ்சேன், அல்லது நமக்கு ஒரு சுதந்திரம் இல்லை, நாங்கள் அவ்வாறு எங்களை என்னது கட்டாயப்படுத்தியாச்சு, இப்போ இதுதான் என்ற நடைமுறை, இப்படி தான் நான் அல்லாஹ் நாடி இருக்கிறான்னு ஒரு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்? அந்த சுதந்திரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய இல்மு விசாலமானது, அதன் மூலம் அவன் ஏற்கனவே அறிந்து அதை எழுதி வைக்கிறான். அதுதான் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அவர் சயீதா அல்லது ஷக்கியான்னு சொல்லி தாயுடைய கருவறையில் இருக்கிற நேரமே இந்த விடயம் எழுதப்பட்டு விட்டது. இப்போ இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்ன நேரம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ நாங்கள் அப்படியோ இருந்துடலாமான்னு சில சஹாபாக்கள் அப்படியோ நாங்கள் அமல் செய்யாமலே இருந்துடலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கண்டா, எமலு ஃபக்குல் முயஸ்ஸருன் லிமா ஹுலிக லஹு. நீங்கள் உங்களோட அமல்களை செய்யுங்க,
நீங்கள் உங்களுக்கு எது இலகுவாக்கப்பட்டிருக்கிறதோ அதன்பால் நீங்கள் ஈடுபடுங்கள் என்று அமல் செய்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டுறாங்க. இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக இந்த ஹதீஸில் இறுதி பகுதி ஒரு முக்கியமான செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு, இன்ன அஹதக்கும் லை அமலு பி அமலி அஹ்லில் ஜன்னத், அவர் உங்களில் ஒருவர் சுவர்க்கவாதிகளுக்குரிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிருப்பார். எது வரைக்கும் வேண்டாம், அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் ஒரு முழம் இருக்கிறவர். அந்த நேரத்தில் அவருடைய ஏடு முந்தி விடும். இதில் என்னென்னா இஹ்லாஸை பற்றி அல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னொரு செய்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபீமா யபுதூல் இன்னாஸ், அதாவது அவர் சுவர்க்கவாதிகளுக்குரிய வேலையை செய்வார். எப்படின்னா மக்களுக்கு காட்டுற விதத்தில், மக்கள் அவரை பார்த்து இவர் நல்லவர், இவர் சுவர்க்கவாதி, இவர் ஒரு சாலிஹான மனுஷன் என்று சொல்கிற அமைப்பில் தான் அவர் சொல்கிறதுக்காகத்தான் அவர் செய்வார். அங்கே இஹ்லாஸ் இருக்காது. இதுதான் சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் தஆலா சொல்றாங்கடா, வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅன் மன்சூரா, நாங்கள் அவர்கள் செய்த அமல்களை செயல்களை கொண்டு வருவோம், பின்னர் அவற்றை ஹபாஅன் மன்சூராண்டா பரப்பப்பட்டு தூசி போன்று ஆக்கி விடுவோம். அதாவது அந்த அமல்களுக்கு, அந்த இபாதத்துகளுக்கு எந்த ஒரு பெருமதியுமே இல்லை. ஏனென்றால் அதில் இஹ்லாஸ் இருக்கல, அது அல்லாஹ்வுக்காக செய்யப்படலை. அதில் அல்லாஹ்கிட்டேருந்து கூலியை எதிர்பார்க்குற அந்த நோக்கம் இல்லை. இதுக்கு ஒரு உதாரணமாக உஹது யுத்தத்தில் நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. அதாவது ஒரு மனிதர் அந்த யுத்தத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக போராடிக்கிட்டு போகிறாரு. முன்னுக்கான்ற அவ்வளோ பேரையும் வெட்டி வீழ்த்தி கொண்டு போகிறாரு. அப்போ இதை பார்த்துட்டு சஹாபாக்கள் சொல்கிறாங்கன்னு, இவர் ஒரு நல்ல போராளி, இவர் நல்ல ஒரு விசுவாசத்தோடு இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான்ற செய்தியை சொல்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கண்டா, இன்னஹு மின் அஹ்லின் நார், என்ன சொன்னாங்க, இவர் நரகவாதிகளில் ஒருவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நஅூதுபில்லாஹ். அப்போ சஹாபாக்களுக்கு இது ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ உற்சாகமாக, இவ்வளோ நல்ல முறையில் இதை யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், இவரை இப்படி சொல்லிட்டாங்கன்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அவரை தொடர்ந்து சென்று பார்க்குறாங்க. அவர் என்ன கடைசியில் அவர் நிலைமை என்னண்டா, வெட்டி வீழ்த்திட்டு போய் கடைசியில் அவரில் ஒரு பாய்ஞ்ச ஒரு அம்பு அவரால் அதை தாங்கி கொள்ள இயலாமல் என்ன செய்கிறாருண்டா, அவற்றிருந்த ஒரு அம்பை எடுத்து தன்னை குத்தி தன்னை தற்கொலை செய்து கொள்கிறாரு. இதை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரம் அவங்க என்ன சொல்கிறாங்கடா, இந்த செய்தியை சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் அதே செய்தியை சொல்கிறாங்க. இன்ன ரஜுல் லா யஅமலு அமல அஹ்லில் ஜன்னா ஃபீமா யபுதூல் இன்னாஸ், ஒரு மனிதர் மற்ற மனிதர்களுக்கு காண்பிக்கிற வகையில் இருப்பார். அவர் அமல்கள் சுவர்க்கவாசியாக இருப்பார். எப்படின்னா மக்களுக்கு காண்பிக்கிற அமைப்பில். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இவர் நரகத்துக்கு உரிய ஒருவர். அதே போல் மாற்றமாகவும் வரும். அடுத்த செய்தியில் என்ன, ஒருவர் நரகவாதிகளுக்குரிய வேலையை செஞ்சுட்டு வரார். எந்த அளவுக்கு, அவருக்கும் நரகத்துக்கும் இடையில் ஒரு முழம் அளவு தான் இருக்குது. அந்த நேரத்தில் அவருடைய ஏடு முந்தி அவர் சுவர்க்கத்துக்கு செல்கிறார் என்ற ஒரு செய்தியும் சொன்னாங்களே. இது எப்படின்னா அவரோட உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்கும் இது. ஆனால் அவரால் அந்த சூழ்நிலையில் அவர் அந்த நல்ல வேலைகளை செய்யாத நிலைமையில் இருப்பார். உதாரணத்துக்கு உசைரிம்ங்கிற ஒரு சஹாபியை இதுக்கு சொல்லுவாங்க. இவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்தார். இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒருவராக இருந்தார். இவரும் உஹது யுத்தத்து நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்குறான். அப்போ என்ன செய்கிறாருன்னா, அவரும் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு கடைசியில் யுத்தம் முடிஞ்ச நேரம் இந்த அதாவது காயங்களோட இருக்கிற அந்த யுத்தத்தில் வெட்டுப்பட்டு இருக்கிற தோழர்களோட இவரும் ஒருவராக இருக்கிறார். அப்போ போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, நீ இங்கே வந்தது என்னது இஸ்லாத்தை நாடி வந்தியா அல்லது ரக்பத்தன் ஃபில் இஸ்லாம்? அவர் கேட்குறாங்க, நீ இஸ்லாத்தை நாடி இங்கே வந்தீங்களா அல்லது உங்களோட பாதுகாத்து கொள்றதுக்காக, உங்களோட சமூகத்தை பாதுகாத்து கொள்றதுக்காக வந்தீங்களான்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருண்டா, பல் ரக்பத்தன் ஃபில் இஸ்லாம், நான் வந்தது
இஸ்லாத்தை விரும்பி ஆமந்து பில்லாஹி வரசூலி வஸ்லம்து, நான் அல்லாஹுவையும் தூதரையும் ஏற்றுக்கொண்டு நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இதை நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்டையும் இதை அறிவிங்க, தெரியப்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. இன்னும் சஹாபாக்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவர் ஹுவமின் அஹ்லில் ஜன்னா, அவர் வந்து சுவர்க்கவாதிகளில் ஒருவர். இதில் இந்த செய்தியில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? நாங்கள் எங்களுடைய கதிர் என்னன்னு தெரியாது, சயீதா அல்லது ஷக்கியாங்கிறது தெரியாது. ஆனால் நாங்கள் இறுதி மூச்சு வரை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நல்லவை கேட்டுக்கொண்டிருக்கணும். அதாவது தான் அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குற துஆக்கள் உண்டு. யா முகல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக, உள்ளத்தை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைப்படுத்தி விடுவாயாக. ஏன்னா எங்களோட இறுதி முடிவு எப்படி ஆகுங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ஈமானோட இஹ்லாஸான உள்ளத்தோட எங்களோட அமல்களில் ஈடுபடணும். அதே நேரம் அல்லாஹ்கிட்ட நாங்கள் எந்த நேரம் துஆக்களில் கேட்டுக்கொண்டிருக்கணும். இதை எங்களோட தோள்களில் பேணி பாதுகாத்து கொள்ளணும். அதிகமாக திக்ருகளில் ஈடுபடணும். பாவங்களை விட்டு ஒதுங்கிடணும். இப்படியான இதுதான் இந்த ஹதீஸ் மூலம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை. இதுதான் எங்களுடைய இறுதி முடிவு எங்களுக்கு என்னென்னு தெரியாது. ஆனால் நாங்கள் நல்ல முடிவாக இருக்கிறதுக்கு எப்போவுமே துஆ செஞ்சு கொள்ளணும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிவானாக என்று கூட்டு இந்த பாடத்தை முடித்து கொண்டுள்ளேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.